பெண்ணொரு ஒரு திறனாகி நின்று. ஒரு திறன் என்ன? என்னம்மா? இருதிறன் அறிவுள்ளது அப்படின்னு என்ன அர்த்தம்? திறன் என்றது பகுதி அப்படின்னு சொல்லணும். விளங்குதா? எல்லாத்தையும் மறந்துட்டு படித்ததை பூரா மறந்துட்டு 10ஆம் கிளாஸில் 2ஆம் கிளாஸ் வாய்ப்பாடு மறந்து போச்சுன்னு இருக்குது. படித்தேன் சார் அப்போ படித்தேன், இப்போ மறந்துட்டுன்னு. ஏன் அதை மறந்தா கணக்கு எப்படி செய்ய முடியும்? விளங்குதாமா? எனவே அந்த இது நீங்கள் அங்கே பார்க்க முடியாது, விடுங்க. இது புறநானூரில் உள்ளது. சரி பொசது. எனவே புறநானூறு கடவுள் வாழ்த்து அதில் பாடக்கூடிய ஒன்று எடுத்து காட்டுறாரு. விளங்குதா? அந்த கடவுள் வாழ்த்துல அந்த பாரதம் பாடிய பெருந்தேவனார், பாரதம் பாடிய பெருந்தேவனார் அவர் பாடியது. அதாவது இந்த அவர் பாடியது பாரத வெண்பா என்ற ஒரு நூல். அவர் புறநானூரையும் பாடியிருக்கிறார். அது சங்கத்தொகை நூல்களில் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு இவற்றிற்கு இந்த கடவுள் வாழ்த்து செயல்களை பாடி சேர்த்தவர் இவர். இவர் கடவுள் வாழ்த்து பாட்டெல்லாம் பாடி சேர்த்தவர். அப்போ முதல் அதெல்லாம் இல்லாமல் தான் இருந்திருக்கு. எனவே இதனால் இவர் கடவுள் கொள்கை நிறைந்த உள்ளமுடையவர். எல்லாரும் இப்படி படிச்சுட்டு போயிட்டாங்கன்னு இவருக்கு பொறுக்க மாட்டாமல் எல்லாத்துலேயும் பாடி அட்டாச் பண்ணிட்டாங்க. நல்ல மனுஷன் தானே, இருக்கதை நீக்கிடுறாங்க. திருக்குறளில் கடவுள் வாழ்த்து கிடையாதியா அப்படிங்க. பகுத்தறிவாதி இவ்வளோலாம் பேர் என்ன பேர் உங்களுக்கு? ஆமாம். அதனால எங்க அந்த பெருந்தேவனார் கண்ணி காணரும் குன்றை காமர் வண்ண மார்பில் தாரும் கொன்றை. விளங்குதா? அந்த பாட்டில் புறநானூறு பாட்டில் கண்ணி காணரும் கொன்றை காமர் வண்ண மார்பில் தாரும் கொன்றை ஊர்திவாள் வெள்ளேரே சிறந்த சீர்கொடி கொடியும் அவ்வேரே என்ப கரைமிடற்ற அணியலும் அணிந்தன் அக்கரை மறைநவில் அந்தனர் நுவலரும் படுமே. இதுக்கு அப்புறம்தான் வருது. பெண்ணொரு ஒரு திறன் ஆகி நின்று அவ்வொரு தன்னுள் அடக்கி கரக்கினும் கரக்கும் பெருநுதல் வண்ணமாகி நின்று அப்பிறை 11 கணம் ஏத்தவும் படுமே. எல்லா உயிர்க்கும் ஏமமாகிய நேர அறிவ கரகத்து தாழ்சடை பொலிந்த அருந்தவத்தோர்க்கே என்று அங்கே சிவபெருமானை பற்றி கடவுள் வாழ்த்தில் சிவபெருமானை கடவுள் வாழ்த்துங்கிறது முதல்ல காப்பு செயலெல்லாம் விநாயகரை பாடுவாங்க. இவர் எல்லாத்தையும் சிவபெருமானை பாடி சேர்த்துருக்கிறார். விளங்குதா? எனவே அந்த கண்ணி அப்படிங்கிறது என்னது? கண்ணிங்கிறது என்னதுயா? என்னம்மா உங்கள் தம்பி ஒன்றும் சொல்ல மாட்டேக்காரு? கண்ணி அப்படின்னா அது முருகநாயனார் படிச்சிருக்கீங்களா இல்லையா? பிராணிகரை காணும். முருகநாயனார் அவர் மாலை தொடுக்கிறாரா இல்லையா? எத்தனை வகையாக தொடுக்கிறார் மாலைகளை? அது அவர்கிட்ட தான் கேட்கணும்.
நிறைய மாதிரி கொடுத்துருப்பார் சார். அவர்லாம் ஒரு நாயன்மார் ஆயிருக்காருன்னு நிறைய கொடுத்துருப்பார் அப்படின்னு. அதில் மாலைகள் 5 வகையாக கொடுக்குறாரு. அதில் கன்னிங்கிறது என்னது? கன்னிங்கிறது திருமுடியில் சூட்டுறது. அப்பர் சாமி பாடியிருக்காரா இல்லையா? அப்பர் சாமி பாடியிருக்காரா இல்லையா? ஐயா அவர் பாடியிருக்காரு. இதை பற்றி பாடியிருக்காரான்னு தான் தெரியாது. அவர் பாடியிருக்காருன்னு தெரியும். அவர் சொல்றாரு, அதெல்லாம் முடிஞ்ச பிறகு வராரு. அவர் பௌராணிகர் எப்போ வராரு? நீங்க அவரை வேற வாங்கிட்டீடோ மறுபசம்னு. அப்படி சிவன் அடியார வேகப்படாதியா. இவர் எப்பேற்பட்ட சிவனடியார். எனவே அங்க அவர் சொல்றாரு, அவர் அப்பர் சுவாமிகள் கோயிலுக்கு போறாரு. எங்க போறாரு? கோயில் தானே போவார். அவரு எதற்கு போவாரு? அவர் கோயிலுக்கு போகும்போது ஒரு பெண் கோயிலிருந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இவருக்கு மேல பெருமானை கும்பிடுறதுல ஆர்வம். இவருக்கு முன்னால் முந்தி தொழுது வணங்கும் கோயில் முதுகுன்றே அப்படின்னு யார் பாடியிருக்கா? சொல்லுங்க சார். இடஞ்சொட்டி பொருள் விளக்கணும். ஞானசம்பந்தர் பாடுதாரா இல்லையா? ஆமாம். அந்த முதுகுன்றம் பதிகத்தில் அடியார்கள் தினம் பூவை பறித்து பூஜை செய்த பார்த்து குரங்கு அது இவனுக்கு முன்னால் பறித்து பூஜை செய்தான். அந்த குரங்கு கூட பார்த்து திருந்தது. நீ பார்த்தாலும் திருந்தாத குரங்கு. அப்படின்னு சொல்றாரு இல்லையா? குரங்கு சிக்கன் பிடிக்கணுமா இல்லையா? இது பறிக்கிற குரங்கு, பற்றுற குரங்கு இல்லை. என்ன செய்தான்? இருக்கிறத பறிக்குது. வழிப்பறி வேடர் அப்படித்தானே சொல்றாரு. ஐம்பூல வேடரில் வளர்ந்தன இறந்துன்னு விளங்குதா? எனவே அவர் அந்த பெண்ணை பார்க்குறாரு. அந்த பெண் கையில் ஒரு மாலை இருக்குது. ஒரு அந்த மாலை அவங்க வச்சிருக்கிறத பார்த்தா அது கோயிலுக்கு கொண்டு போகிற மாலை இல்லை. ஏன்னா அவங்க கோயிலிருந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க. அதனால அது பிரசாதம். பிரசாதம் பெருமானுக்கு சூடி களைந்தது. பெருமானுக்கு சூடி களைந்த மலர் அப்படின்னு தெரியுது. ஏன்னா போகிற மலர் அது தாம்பளத்தில் வச்சு கூடையில் வச்சு தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு போகணும். அப்படி போகலை, கையில் கொண்டுட்டு வராங்க. அப்போ ஒன்று எனக்கு தெரியுது, இது களைந்த மலர். மங்கைகான கொடார் மன மாலைகை. மங்கைகான கொடார் மலர் மாலைகை. மாலைன்னா என்னது? மார்பிலை சூடுவது மாலையாம். பக்கடா கழகம். மார்புல சூடுறதுக்கு பேர் என்னமா? மாலை. அப்போ ஒரு மார்புல இருக்கிற மாலையை எடுத்து இவளுக்கு கொடுக்கணும்னா ஒரு பக்கத்தில் அம்மா இருக்கா, அந்த பெண்ணுக்கு கொடுக்காத அப்படின்னு தடுத்துருவா இல்லையா? ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு கொடுக்க சகிக்க மாட்டாளுங்கிற. மங்கை காண கொடா மர மாலைகை. நங்கை காண கொடா. இவரை மங்கைங்கிறாரு, இவரை நங்கைங்கிறார். ஏன்? ஏன் ஏமா சொல்லுங்க. ஏன்னா நங்கை என்ற அந்த திரோதான சக்தியா முதல்ல நடத்துறத மேலே வச்சிருக்கிறாராம். இது அருள் சக்தி.
மங்கை மங்களம் செய்பவள், நங்கை திருத்துபவள். விளங்குதா என்று அங்கே நங்கை மங்கைங்கிறார். என்ன நயமாக சொல்கிறார் பாருங்க, நாவுக்கு அரசர். நல்லா சொல்கிறாரா இல்லையா? சும்மா அப்படியே பார்த்துட்டு போகக்கூடாது. விளங்குதா? எனவே அந்த நங்கை தலையில் இருக்கு. நங்கை காண கொடார். எதை கொடுக்க மாட்டார்? முடி கண்ணியை. முடியில் சூடியிருக்கிற அந்த மாலை என்ன சொல்கிறாரு? கண்ணி. அதுக்காக சொல்கிறேன். விளங்குதா? இண்டைங்கிறது திருவடியில் இண்டை. ஆமாம், இண்டைங்கிறது அதுதான். ஆமாம், அந்த இதிலிருந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா மேலே ஒருத்தி இருக்காளா இல்லையா? சடையிலே ஒருத்தி இருக்கா. அவள் கொடுக்க மாட்டான், விட மாட்டான். அப்போ எங்கே வாங்கி கொடுத்தார் இந்த இதழியை? அப்போ ரெண்டும் அவர் சூடியிருந்த ரெண்டையுமே தலையில் சூடுறதையோ மாலில் சூடிருந்ததையோ கொடுக்க மாட்டார், கொடுக்க முடியாது. அப்போ எங்கேயோ வாங்கி கொடுத்துருக்காரு. எங்கேயோ அவர் எந்த கடையில் வாங்கினாருன்னு தெரியலையே என்று ரொம்ப காசியமாக பாடுறாருலம்மா. அப்படி பாடுறார். இதனால் என்ன தெரியுது? அவர் எந்த பொருளையும் யாரிடையும் வாங்குவதில்லை. எதையும் யாரிடத்திலையும் அவர் கொடுப்பவர் தவிர வாங்குறவர் இல்லை. இல்லையா? அதை எங்கே சொல்லியிருக்கிறாரு? சேர்ந்தறியா கையான். விளங்குதா? அவன் எதையும் யார்கிட்டையும் பெறுவதில்லை, கொடுப்பவன். விளங்குதா? அப்போ அவர் மாலையை இங்கேருந்து தான் அங்கேருந்து தான் இல்லை, இங்கேருந்து தான் எடுத்து கொடுக்கணும் அங்கேருந்து தான் எடுத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் சங்கல்பித்தா உடனே அது கைக்கு மாலை போகணும்னா போகும். விளங்குதாம்மா? எல்லாம் அருள் நோக்கு தான். மாலை எல்லாமே அருள் நோக்குன்னு சொல்கிறது போல இங்கே அந்த திருமுடி மேல் கூறப்படும் கண்ணி கார் நரும் கொன்றை. என்னது? ஆமாம், கார் நரும் கொன்றை. நரும் கொன்றைன்னா மனமுடைய கொன்றை மலர். கார்னான செழித்த. இந்த கார் என்பது எதை குறிக்குது? செழித்த மலர் கொன்றை. அது கார்காலத்து மலர்கின்ற கொன்றை. கொன்றை எப்போ மலரணும்னு நாம் படிக்கும். கேரளாலெல்லாம் கொன்றை எப்போ வைப்பாங்க? சித்திரை. அதை வேனில் காலத்தில் பூக்கிறதுங்கிறது. இங்கே நமக்கு இலக்கியங்களில் பூரா என்ன வருது? கார்காலத்து பூப்பது. எல்லாத்தையும் அப்படி தான் வரும். அதனால இது கார்னரும் கொன்றை அப்படிங்கிறார். எனவே அந்த கொன்றைப்பூ காமர் வண்ணமாவின் தாரும் கொன்றை இல்லையா? அந்த அழகிய நிறத்தை உடைய அந்த திருமார்பின் மாலையும் கொன்றை, மார்பையும் கொன்றை. அவர் தாரில் கழுத்தில் போட்டிருக்கிறதும் அந்த பூவும் கொன்றை தான். தலையில் சூடியிருக்கிறதும் கொன்றை. ஊர்தி வால் வெள்ளேறு. ஊர்தி வால் வெள்ளேறு. வால் வெள்ளேறுனா வால் உடைய வால் வாலறிவன் என்றார் போல. வால்னானது தூய தூய வெள்ளை. வால்னா வாளுடைய இல்லையா? ஊர்தி. அவன் ஊர்தி எது? வெள்ளையான. அப்போ அது என்ன அர்த்தம்? தூய அறிவர், தூய அறிவுடைய அன்பர், அறிவிலே இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். ஊர்திவால் வெள்ளேறு. ஏறப்படுவது தூய ஆணேறு. அவன் ஏறி அமர்ந்திருக்கிறது. சிறந்த சீர்கள் கொடியும் அவ்வேறு. அவனுடைய கொடியும், அவனுடைய கொடியும் அந்த ஏறு தான். விளங்குதா? அப்படின்னா என்ன? கொடினா நம்ம
கொடிகட்டின்னு அர்த்தம், பிரதிஜை செய்துன்னு அர்த்தம். அவன் பிரதிஜை செய்திருப்பதும் இந்த ஏற்றை மேலே ஏற்றுவது. விளங்குதா? கொடியை மேலே ஏற்றுறது தானே கொடி. எனவே அவன் இந்த ஆன்மாக்களை முற்றி அடைய செய்வது, அதான் ஏற்றுவது. அதைத்தான் தன்னுடைய பிரதிஜையாகவும் கொண்டிருக்கிறான். அதனால் அந்த அறிவிலே அமர்ந்திருப்பவன் அவன். ஏன்னா அந்த ஆன்மாவை முக்திக்கு செலுத்தணும், அதனால அறிவில் இருக்கான். அதான் ஊர்திவாள் எல்லேறு அவன் கொடியும் அவனுடைய கருத்தும் அவற்றை முக்தி அடைய செய்வது தான். நல்லா பாடியிருக்காரா இல்லையா? விளங்குதா சாமி? எனவே அப்போ அந்த பெருமான் அப்படி செய்கிறவன் கரைமிடரு அணியலும் அணிந்தன்று. கரைமிடரு அணியலும் அணிந்தன்று அப்படின்னா அவனுடைய மிடரு, மிடருன்னு களம். களம்னானது ஐயா களம். களம்னா அது ரெண்டு பொருள் உடையது. களம் என்பது கருப்பையும் குறிக்கும், கழுத்தையும் குறிக்கும். எனவே களக்களமா என்ன சொல்வாரு? களக்களமா. களம், களம் பழம்னு சொல்கிறோமால, கருப்பு. களம்னாலே கருப்பு. கண்டத்துக்கும் பேர் என்ன பேர்? களம். விளங்குதாமா? எனவே கருத்த கண்டத்தை உடையவன். கரைமிடர் அணியலும் அணிந்தன்று. அந்த திருமிடத்தை அந்த கருப்பு, அந்த சிவப்பு நேரத்தில் அந்த பொட்டை வச்ச உடனே அந்த கருப்பு நஞ்சு இருக்கா இல்லையா, பெருமானுடைய அந்த திருமேனியை சேர்ந்த நஞ்சு கூட அழகாயிற்று. அப்படி ஆகும்போது இந்த அஞ்ஞானிகள் அவனோடு கூடியவர் ஞானமயமாக ஆக மாட்டாரோ என்பது. அந்த நஞ்சே அழகு பெற்று அமிர்தமாகுமானால் இந்த அஞ்ஞானிகள் அவரை சேர்ந்தால் ஞானம் அடைய மாட்டாரோ? விளங்குதா? அப்படின்னு அர்த்தம். அதனால எங்க அந்த நஞ்சனது கருப்பு திருமிழற்றை அழகு செய்கிறது இல்லையா? அவன் ஏற்கனவே கருணையே திருமேனி தான். இந்த நஞ்சை உண்டது அவனுடைய கருணையை மிகுதிக்கு அப்படிங்கிறார். விளங்குதாமா? எனவே அந்த கரை மறைனவில் அந்தலன் உவலவும் படுமை. அந்த கருப்பு தான் அங்கே மறுப்போரை அந்த வானோரை வியக்கொண்டவையில். எனவே வேதத்தை பயிலும் அந்தணர்களால் அது புகழவும் படும் இல்லையா? எனவே அந்த நாம் அந்த பெரிய புராணத்தில் பூரா எப்படி சொல்லியிருக்குது? திருநீலகண்டத்து தொடங்கி திருநீலகண்டத்து நிறைவிக்கிறார். விளங்குதா? அப்போ திருநீலகண்டம்தான். ஆமாம், ரெண்டு பக்கமும் இருக்குது. விளங்குதா? எனவே அவனுடைய பெருமானுடைய கருணையை குறிக்கக்கூடியது. எனவே அது புகழவும் படும், அது புகழவும் படும். பெண் ஒரு திறன் ஆகி நின்று அந்த பெண் வடிவு ஒரு பக்கம் ஆயிற்று. அந்த ஒரு தன்னுள் அடக்கி கரக்கினும் கரக்கும். அந்த அம்மையை தனக்குள்ள அடக்கி சிவமாக நிற்பவும் நிற்பான். அவ்வடிவுதான் தன்னுள்ளே ஒடிக்கு மறைக்கினும் மறைக்கும் இல்லையா? மறைக்கவும் படும். எனவே அந்த பெருமான் தன்னுடைய ஒரு பக்கத்தில் அம்மையை காட்டியும் நிற்பார், மறைச்சும் நிற்பார். ஏன் ஏன் அப்படி நிற்கிறாரு? சொல்லுங்க சார். ஏன்னா நெட்டை கொடும்போது பின் தாயை மறந்து எய்மதே நெட்டை என்றான் எழில் கட்சி ஏம்பனே சொன்னாரா இல்லையா? தாயுடன் சென்று தந்தையை கூடி பின் தாயை மறந்து ஏயுமதே நெட்டை. எனவே அப்போ நமக்கு அந்த அருளை பற்றி நாம் சிந்திக்கக்கூடாது, நம்மையும் சிந்திக்கக்கூடாது. அப்போ அவன் மறைத்தால் நமக்கு மறையும், நினைப்பித்தால் நினைப்போம், மறப்பித்தால் மறப்போம் என்பது. விளங்குதா?
புரியுதா சார்? அவன் நினைப்பிச்சா நினைக்கிறோம், மறப்பிச்சா மறக்கிறோம். அதான் கறக்கினும் கறக்கும். எப்போ அவங்களுக்கு விளங்க வைக்கணுமோ அப்போ விளங்க வைக்கிறாரு, மறைக்க வேண்டிய சமயத்தில் மறைக்கவும் செய்வார். அப்போ சொரூபமாக பார்த்தாதான் முச்சி, அம்மையோடு இருக்கிறது தடத்தம், விளங்குதா? அதனால அப்போ மறைக்கவும் செய்வார் என்று அங்கே சொல்கிறாரு. எனவே அந்த ஒளிக்கு மறைக்கணும் மறைக்கப்படும் பிறனுதல் வண்ணமாகி நின்று அந்த பிறை அந்த திருநுதலுக்கு அழகாயிற்று. அந்த நெற்றியில் அந்த இதை சூடி இருக்கிறது அவனுக்கு. அது நம்ம காரைக்கால் அம்மையார்லாம் பாடுறாரா இல்லையா? பாடியிருக்காங்களா இல்லையா? அற்புத திருவந்தாதியில். எனவே அந்த பிறை 14 கணமும் ஏற்றவும் படும். 14 கணங்களும் அந்த பிறையை ஏற்றுகிறது. அந்த பிறைதான் பெரியோன் சூடுதலால் 14 கணங்களாலும் புகழப்படும். எல்லா உயிருக்கும் ஏமமாகிய எவ்வைப்பட்ட உயிருக்கும் காவலாக இருக்கக்கூடிய நீர் அறவரியா கரகத்து, அதாவது நீர் தொலைவரியா குண்டிகையானும் தாழ்ந்த சடையானும் பொலிந்த சிறந்த அருந்தபத்தோருக்கு செய்தற்கரிய தபத்தோனுமாய் நிற்பான் என்று அந்த பாட்டில் சொல்கிறார். எனவே அந்த எல்லா உயிருக்கும் காவலாக நிற்பான். ஏமம்னானது ஏமம்னா காவல். அப்போ அவன் எல்லா உயிருக்கும் காவலாக நிற்பான். அவன் நீர் தொலைவரியா குண்டிகையானும் தாழ்சடை திருச்சடையாலும் பொறிந்த சிறந்த அருந்தபதோருக்கு செய்யத்தக்க தபத்தை உடையோனுக்கு, அப்படி தபஸ்பிகளுக்கு அவன் எப்படிப்பான்? குண்டிகையாகவும் தாழ்ந்த சடை ஒளி பொலிந்தவனாகவும் அப்படி விளங்கி நிற்பான் என்று அந்த பாட்டில் சொல்லியிருக்கிறதுனால, பெருமான் ஒரு சமயத்தில் அந்த அம்மையை வெளிப்படுத்தி நிற்பான், ஒரு சமயத்தில் வெளிப்படுத்தாமல் நிற்பான் அப்படின்னு அதை அங்கே சொல்லியிருக்கிறார். விளங்குதா? எனவே அந்த ஓடாகி தோலாய் மன்றிடை வெண்ணெய் போல நான் என்றதை உணர்வ வெண்ணெய் போல அந்த மடம்படு உணர்வை வெட்டிங்கிறாரா இல்லையா? அதெல்லாம் மடம்படு உணர்வை நீக்கிறது, சீவபோதத்தை நீக்கிறது. இதெல்லாம் நமக்கு அங்கே சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த சிவப்பிரகாச திருவிருத்தத்தில் முதலடி சிவகாமி அம்மையாரையும், இரண்டாவது சிவபெருமானுடைய தடத்த வடிவத்தையும், பெருமானுடைய தடத்த வடிவம் தானே இதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் இந்த கங்கை பிறை இதெல்லாம் சூடிட்டு வருது தடத்த வடிவம். மூன்றாவது திருக்கூத்தையும் இல்லையா? முதல்ல ஓங்கு வழியாய் என்றது முதலடி அம்மையாய் நிற்பது இல்லையா? அருள் ஞானம் மூர்த்தியாகி அருள் வடிவாகி இல்லையா? அந்த ஓங்கு வழியாக இருக்கிறவன் எப்படி ஆகிறான்? அருள் வடிவாக நிற்பது. அது சிவகாமியாரை குறிக்குது. இரண்டாவது அந்த ஐந்தொழில் செய்கிறதுங்கிறது தடத்த வடிவம். மூன்றாவது திருக்கூத்து, அதன் பயனையும், அந்த பயன் என்ன செய்கிறாரு? என்னது? நீக்கலும் பவத்தொடர்ச்சி நீங்க அப்படிங்கிறது அந்த தொழிலாளர் நிகழ்கின்ற பயன். அதை அடைவோர் யாரு? யாருமா அது? ஆன்மானு சொல்றது பொது, குறிப்பிட்டு சொல்லுங்க. நீங்க அதை பாட்டை பார்த்து சொல்லணும். எமையோர் துதி செய்ய, அது இல்லை. எங்க யாரு? பூங்கமல மலர்த்தாள்கள் சிரத்தின் மேலும் புந்தியிலும் போற்றல் செய்வார். புந்தியிலும் போற்றல் செய்வாருக்கு என்று அந்த பயனை பெறுபவர்.
விளங்குதா சார்? யாருக்குன்னு என்ன சொல்றாரு? எல்லாருக்கும் இல்லை, யாருக்கு செய்யறாரு? ஆமா, அந்த பயன் அடைவோர், பயனை அடைவோர். இப்படி சாதனை செய்தவருக்கு பயன், சாதனை செய்தவருக்கு. அப்போ சாதனையின்றி பயன் இல்லை இல்லையா? அடைவோரையும் அந்த கூத்துக்கு இடத்தையும் எங்க எங்க ஆடுறாரு? 8ம் 2ம் உருவான லிங்கத்தை நட்டம். அப்படின்னா என்ன சொல்லுங்க சார்? அது எங்க வருது? ரொம்ப அடக்கமா சொல்றீட. ஆமா, அங்க உண்மை விளக்கத்துல சொல்றாரு. எனவே 8ம் 2ம் உருவான லிங்கம் எது? ஆன்ம அறிவு இல்லையா? அங்க அந்த பெருமான் ஆடுகிறது இடம். எதுக்கு ஆடுறான்? அங்க அங்க நட்டம்ங்கிறது அங்க நடக்கிற செயல். இடத்தை சொன்னாரு, அதுல நடக்கிற செயலை சொன்னாரு. பயனையும் சொல்றாரா இல்லையா? என்ன பயன் சொல்றாரு? அபாயம் அற. என்ன சொல்றாரு? அபாயம் அற. என்ன அபாயம்? பிறப்பு. பிறப்புங்கிறது. எனவே அந்த அபாயம் அது அறுதல் பொருட்டு அபயம், அவன் கொடுக்கிற அபயம். அபாயம் எது? பிறப்பு. அது எதனால வருது? ஆணவத்தால, அறியாமையால். அபயம் எதை கொண்டு கொடுக்கான்? ஞானத்தால் அபயம் அளித்து. அஞ்ஞான பயப்பட்டு பிறக்கிற ஆன்மாவுக்கு ஞானத்தால் அபயம் அளித்து அப்படிங்கிற செய்தியெல்லாம் அங்க சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லியிருக்காரு இல்லையா? எனவே இடத்தையும் அங்க அந்த 4ஆம் கூத்தில் பயனையும் அந்த கூத்தாகிய வினைக்கு கருவியையும். என்ன கருவி? என்ன கருவிமா? பொச்சத்தை பாருங்க, அதுல இருக்குது. எங்க பார்க்க? அங்க எங்க பார்க்க வேண்டாம். என்னம்மா அதுக்கு என்ன கருவி? சொல்லுங்க, ஏன்ட்ட சொல்லுங்க. 5 எழுத்தா? என்ன சார்? அங்க தாள், அங்க தாள் என்பது அவனுடைய திருவடி. அந்த திருவடிங்கிறது ஞானம் இல்லையா? அப்போ அதையெல்லாம் எதை வச்சு செய்கிறான்? அவனுடைய திருவருளால் செய்கிறான். அதான் கருவி. ஐந்தொழிலுக்கு கருவி என்னது? இல்லையா? அதனால அந்த இதுக்கு கருவியும், அதுக்கு கருவியும். அப்போ இந்த இடக்கிற நடம் எங்க நடக்குதுன்னு இடத்த சொல்றாரு, அதுல பயனை சொல்றாரு, அந்த கூத்துக்கு கருவி எதுங்கிறத சொல்றாரு, அதை வழிபடும் முறை. அதை எப்படி? புந்தியிலும் இல்லையா, சிரத்தின் மேலும் அப்படி வழிபடணும், உறவணங்கி அப்படின்னு சொல்றாரா இல்லையா? எனவே அந்த வழிபடும் முறையையும், வழிபடுனா சாதனை செய்கிற முறை, அதை பெறுவதற்கு சாதனை செய்கிற முறையையும் உணர்த்துவது உணர்க. இந்த பாட்டுக்குள்ள இத்தனை இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எனவே இங்க சிரத்தின் மேலும், இந்த சிரம் என்பது காயம், புந்தி என்பது அறிவு. எனவே அந்த அதை நீங்கள் மனம் என்று கொள்ளலாம். இது காயம்னு சொன்னதுனால மனம், வாக்கு, காயம். போற்றுதல் என்பது வாக்கு,
மன வாக்கு காயம் மூன்றாலும் திரிகரணங்களாலும் வழிபடுதல் என்று கொள்ளினும் அமையும். அப்படிப்பட்டவனை நாம் திரிகரணத்தாலும் வழிபடணும். மனமதி நினைவாக்கது விடுத்த மந்திரங்கள் சொல்ல சொல்ல மனமது நினைய, மனத்தின் தொழில் அவனுடைய கருணையை நினைக்க. நினைக்கன்னா என்னது? அவனுடைய கருணையை நினைக்க. அப்போ நினைக்கிறதெல்லாம் எதுக்கு? மனம் எதுக்கு வச்சிருக்கான்? சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன். சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன் அப்படின்னு அர்த்தம். ஆமாம், அவனுடைய திருவருளையே சிந்தனை செய். அது தேனாகும். அது என்னாகும்? வை, தேன் வைத்தால் அது செப்ப. நான் அமைத்தேன் இல்லையா? அப்போ நாக்கு எதுக்கு? ஆமாம், திறமுறைகள் ஓதா உனக்கென்ன வாய்? வாய் வாழ்த்த வைத்து, வார்கடல் வாழ்த்த வைத்து. வார்கடல்னா என்ன? உலகில் அரண் பாதம் இல்லையா? இல்லையா? அதை நமக்கு இங்கே சொல்கிறாரு. அந்த வெம்பாவை ஓத உலவா உருதோழர் சொல்லி மாளா. என்ன சொல்கிறாரு? சொல்லி மாளாத புகழுடைய. விளங்குதா? எண்ட்லெஸ்ன்னு அர்த்தம். புகழுக்கு எல்லையில்லாத உன் புகழ், அதான் வார்கடல். விளங்குதா? எனவே இப்போ ஒரு ஆளை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் அப்படி செஞ்சுருக்கிறார் இப்படி செஞ்சுருக்காருன்னு ஒரு 4 வரி சொல்லி முடிச்சிருவாங்களா இல்லையா? பெருமான் அப்படி முடிக்க முடியாது. விளங்குதா? எனவே அந்த மனமது நினைய வாக்கது வளர்த்த மந்திரங்கள் சொல்ல, மந்திரங்கள் சொல்ல இனமலர் கொண்டு. இனமலர்னா என்ன? எதுக்கு இனம்? எதுக்கு இனம்? நெஞ்ச தாமரைக்கு இனம். நெஞ்ச தாமரைக்கு இனம் எது? இந்த மலர். அதுவும் மலரா, இதுவும் மலர். மலர் என்ற இனம். விளங்குதா? இனமலர் கொண்டு இல்லையா? அங்கே இச்சித்த தெய்வம் போற்றி. இனமலர் கொண்டு அங்கு இச்சித்த தெய்வம் போற்றி சினமுதல் அகற்றி. சினமுதல் அகற்றினானது ஓ சித்தியாலும் படித்தாச்சால 2 தொகுப்பு படித்தாச்சு. படித்தாச்சுல? ஆமாம், அதெல்லாம் ஆச்சு. ஆச்சு என்ன ஆச்சு? சிகனம் முதல் அகற்றினான. இங்கே அகற்றி என்பது ஒடுங்கி என்றால் போல. அகற்றிக்கு, அகற்றிங்கிறதுக்கு என்ன சொல்லணும்? அகற்றிக்கு என்று சொல்லணும். விளங்குதாமா? ஒடுக்கி அப்படின்னா ஒடுக்கத்தை செய்பவன் அப்படின்னு சொன்னது போல அகற்றி. சின முதல் அகற்றியை, அகற்றிக்கு. அப்போ குற்றங்களை நீங்க தூய அறிவுடையவனுக்கு அப்படின்னு அர்த்தம். விளங்குதா? அகற்றிக்கு வாழும் செயல் அறமானால் யாருக்கு முனம்பொரு தெய்வம் இயங்கும் செயற்கு முன் நிலையாமன்றே அப்படின்னு சொல்லியிருக்காரா இல்லையா? எங்க சொல்லியிருக்காரு? சித்தி 6 2ஆம் நூற்பா. எனவே அது 114வது பாட்டு தானே? ஆமாம். அப்புறம் அவங்க எப்படி நீங்கள்லாம் செஞ்சாலும் யார் வந்து பலன் தருவா? மாதொரு பாகனால் தான் வருவார் அப்படின்னு அதுக்கு சொல்வார். விளங்குதா? எனவே அப்போ யாரை கும்பிட்டாலும் அவன் தான் வர்றான்.
அப்போ யாரையும் கூப்பிடலாமோ? அவன் தானேயா, ரிசல்ட்டா தானேயா? ஆ அப்படியா? சொல்லுங்க சாமி. அப்படி இல்லை, அப்படி அவன் தான் வந்தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் பலன் வேற. ஆடு ஒன்று தான், பலன் கொடுக்கவும் ஒன்று தான், மார்க் போட்ட ஆசிரியர் ஒன்று தான். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மார்க் போட மாட்டார். போட்டவர் அந்த ஆள் தான், இவனுக்கு மார்க் போட்டவர் தான் இவனுக்கும் மார்க் போட்டார். ஆனால் ஒரே மார்க்கை போடலை. விளங்குதா? எனவே அவரவர் எப்படி வழிபட்டாரோ அதுக்கு தகுந்தாப்புல மார்க்கு. விளங்குதா? இச்சித்த தெய்வம் போட்டால் அவனுக்கு என்னது? பதம் தான், பதங்கள் தான் கிடைக்குமே தவிர பாதம் கிடைக்காது. விளங்குதா? எனவே அந்த பதத்தை விரும்பினோருக்கு பாதம் கிடைக்காது. அதனால எங்க அந்த அண்டபிண்டம், அதாவது பெருமான் வந்து இந்த பெருமானை இப்படியெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு நமக்கு கொடுத்துருக்கிற உடம்புல எப்படியெல்லாம் பெருமானை வளர்த்த முடியுமோ அப்படியெல்லாம் வளர்த்தி, இந்த உடம்பு தானே கருவி. இந்த வரம்பை எது கொண்டு வந்திருக்கிறாரு? என்னம்மா? 68வது பாட்டு. 58 68 இல்லை 58 சிவப்பிரகாசம். அதை சொல்லலையே. கண்ணொடி ஒன்று விளக்கொளி கலந்தவற்றை கண்ணொடி அகல நின்று கண்டிடு வேறு காணாம். கண்ணொடி விளக்கு ஜோதி கலந்திடும் கருத்தொன்றென்றேங்கிறாரா இல்லையா? எனவே இந்த கண்ணுக்கு ஒளியை தருவது விளக்குத்தான். ஆனால் இந்த விளக்கு இல்லாமல் நாம் ஒன்றையும் காண முடியாது. ஆனால் கூட அவர் சொல்கிறாரு, இந்த காட்டிலும் கரணம் ஒன்றின்றேல் காணோனாதான் நாட்டிய இவற்றால் ஞானம் நணுகமும் வண்ணான். அப்போ இதெல்லாம் கொடுத்துருக்கான், காணுறதுக்காக இல்லாமல் முடியாதுன்னு கொடுத்தான். ஆனால் இதை வச்சு முக்தி அடைய முடியாது. அப்போ என்ன செய்யணும்? இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு அப்படி அலையக்கூடாது. முன்னம் ஈட்டிய தபத்தினாலே இறை அருளுருவாய் வந்து கூட்டிடு விவற்றை நீக்கி குறைகளல் குறுகுமாறே அப்படின்னு சொல்கிறாரா இல்லையா? ஆமாம் ஆமாம், அப்படி சொன்னவர் அங்கே அப்படியும் சொல்லிட்டார். விளங்குதா? 68 அப்படி மாற்றி சொல்கிறார். 58 எப்படி சொன்னவர் 65 சொல்கிறாரு, அப்புறம் 68லையும் சொல்கிறாரா இல்லையா? எனவே அங்கே அதனால் இந்த இதை வச்சு நாம் எவ்வளவு தவம் செய்யணுமோ அவ்வளவு தவம் செய்யணும். முன்னம் பல பிறவிகளில் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் அப்படின்னு சொல்லும்போது அதான் அந்த முன்னம்ங்கிறது என்னது? ஆமாம், முன்பல பிறவிகளில் முன்பல பிறவிகள் முற்செய்து அவத்தான் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதுபோல அந்த தவத்தை முன்னால் செய்து அந்த நடராஜ பெருமான் துதியாகி இந்த திருவிருத்தத்தில் அந்த திருக்கூத்தின் பயனை நன்கு இனிது உணர்த்தி உள்ளதை விளக்க உணர்வார். அப்படி அதை உணர்ந்தவர்கள் அந்த பெருமானை போற்ற மறவார். இதெல்லாம் அந்த பாட்டில் சொன்ன மாதிரி அவன் செய்கிற அந்த பயனை உபகாரத்தை உணர்ந்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? பெருமானை போற்ற மறவார். கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சா என்ன செய்வான்? ஆமாம், மறமாட்டான். சிவபெருமான் திருக்கூத்து அது ஊன நடனம், ஞான நடனம், மோன நடனம் என்று வகைத்தான் இருக்குது இல்லையா? அப்போ அதில் ஊன நடனம் எங்கே நடக்குது? உயிரின் பொருட்டு மாயையில் இல்லையா? ஞான நடனம் நம்ம அறிவில் இல்லையா? எனவே இந்த அண்டபிண்டம் சமமாதலில் அந்த பிண்டத்திலும் அண்டத்திலும் திருக்கூத்து. பிண்டத்திலையும் செய்கிறாரு, அண்டத்திலையும் செய்கிறார். எதுக்கு அண்டத்தில்? என்ன சொல்ல மாட்டேங்கிறே?
என்ன சார்? எல்லா ஆன்மாக்கள் உயும் பொருட்டு தான். ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்க. என்னம்மா திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு? எனவே ஏன் அப்படின்னா பிண்டத்தில் அண்டத்தில் நம்ம பிண்டம்ங்கிறது நம்ம உடம்பு உயிரில் செய்கிறது. அண்டத்தில் ஏன் செய்கிறான்னா அதை கருவியாய்கொண்டு இல்லையா அந்த சிற்றறிவும் சிறிதொழிலும் பெறுதற்கும் அந்த பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாய் அங்கே முற்றவரும் பரிசு அது முதிர்ந்தால பேரின்பத்துக்கு தகுந்து பெறுது. அதனால அங்கேயும் நிகழ்த்துறான் இங்கேயும் நிகழ்த்துறான். எனவே அந்த கருவிகள் நமக்கு ஒழுங்காக இருந்து பயன் தரணும்னா அதுலேயும் இருந்து ஆடணும், அதையும் காரியப்படுத்தணும், உங்கள் அறிவையும் காரியப்படுத்தணும், ரெண்டு இடத்துலையும் நிகழ்த்தணும். விளங்குதா என்பதை அங்கே சொல்கிறாரு. எனவே அந்த வலங்கை மான் மழுவோன், வலங்கை மான் மழுவோன் போற்றும் வாழறவு அரசை நோக்கி அலைத்திடும் பிண்டம் அண்டம் அவை சமம் ஆதலாலே. பிண்டமும் அண்டமும் சமம். அதனால இலங்கை நேர் எடைவோம் மற்றை இலங்கு பிங்கலையாம் நாடி நலங்கிழர் இமயம் நேர்வோம் என்று உமாவதி சொல்கிறார். புரியுதா சார்? எது புரிஞ்சுது? இப்போ சொன்னது மட்டும் புரியலைங்களோ, மற்றதெல்லாம் புரிஞ்சுது. இது கோயில் புராணம், இது கோயில் புராணம். பதஞ்சலி சருக்கம், பதஞ்சலி சருக்கம். இங்க வலம் கை மான் மழுவோன், வலம் கை நன வெற்றி பெறுகின்ற கை திருக்கரம். கரம்ங்கிறது அவன் செயல், அவன் செயலெல்லாம் வெல்க வெல்கங்க மாதிரி. அப்படிப்பட்ட வலங்கை மான் மழுவோன், மானையும் மழுவையும், மானையும் மழுவையும் பெருமான் கையில் வச்சிருக்கிறார் இல்லையா? மான் எதை குறிக்குது? கருமான். அது என்னது? அந்த மான் என்ன மான்? கருமான் இல்லையா? ஆமாம், அந்த கருமான். மானேந்தி அப்பர்னு சொல்கிற மாதிரியா? சொல்ல மாட்டீங்களா? பெருமானுடைய திருநாமத்தில் கையில் ஒரு மான் வச்சிருக்கிறாரையா? மான் மழு, மான் மழுவோடுன்னு சொல்கிறோமா இல்லையா? இப்போ கையில் என்ன வச்சிருக்கிறாரு? மான். அது எதை குறிக்குது? மருண்ட சுந்தையுடைய ஆன்மாக்களை குறிக்குது. விளங்குதா? அது கருமான், அஞ்ஞான பயப்பட்டது. அது அவன் கரத்தில் இருந்தாலும் அவனை பார்க்காது, புறத்தை பார்த்து நிற்கிறது, உலகத்தை பார்த்து நிற்குது இல்லையா? என்னம்மா என்னமோ சொல்றார். எனவே அந்த மானையும் மழு, மழுங்கிறது என்னது? ஞானவாள் எந்தும் ஐயர் தசகாரி இல்லையா? தச ஆயுதம், தசாயுதம் இருக்கா இல்லையா? எங்க இருக்கு? பூசையில் இருக்குதா இல்லையா? அது எங்க சொல்றீங்க? தசாயுதம் எங்க வருது? பூசையில் எங்கனையாவது வரும். எங்கனமா வருது? கிருகிருன்னு வருதுங்க. எங்க வருதுன்னா எனக்கு கிருகிருன்னு வருது. மணி 2 போகுது. என்னையா?
அஞ்சாவது ஆவரணம். அப்போ அதெல்லாம் என்னதை குறிக்குதுன்னு இருக்குதா இல்லையா? இருக்குது. அவன் கையில் ஒவ்வொன்றும் எதை குறிக்குதுன்னு இருக்குது. எனவே அவன்லாம் ஞானம் விளைவிப்பதற்கு அந்த தடைகளை நீக்கிற ஆயுதம்தான் அந்த தச ஆயுதங்கள். மழு என்பது ஞானத்தை குறிக்கிறது. மழு என்பது எதை குறிக்கிறது? ஞானத்தை குறிக்கிறது. அந்த மழுவை உடைய சிவபெருமான், அதான் வலம் கை மான் மழுவோன் போற்றும் வாழறவு அரசை நோக்கி தம்மை துதிக்கின்ற ஒளியை உடைய நாவரசாகிய ஆதிசேஷன். அது யாரு? ஆதிசேஷன். அரவரசு. அரவு அரசு, பாம்புகளினுடைய அரசன். அதை பார்த்து அலைந்திடும் பிண்டம் அண்டம் அவை சமம் ஆதலாலே. அசைகின்ற பிண்டமும் அண்டமும், அசைகின்ற பிண்டமும் அண்டமும் ஒப்பன ஆதலாலே. அப்போ ரெண்டும் காரியப்படுத்துவது யாரால? பெருமானால. எனவே அங்கே இடைநாடி, சரீரத்தில் இடைநாடி இடதுபுறத்தில் இல்லையா, பிங்கள நாடி வலத்தினும் சுழுமுனை நடுவிலும் போதல் போல இந்த பூமி விராட்புருடனாகிய இந்த பூமிக்கு இடைநாடியாக இருப்பது இலங்கை. இடநாடியாக இருக்கிறது இலங்கை. மற்ற பிங்களை நாடியாம் நலங்கிழல் இமயம் இல்லையா. எனவே அதனுடைய சுழுமுனை நாடி அது தில்லை என்பார். அது என்னது? ஞான நாடி தில்லை. எனவே ஞானத்தை நாடி தில்லை நாடுங்கிறார். நாம் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை நாடுவோம். ஏது இந்த பாட்டு இன்னைக்கு முடியாது கொடுக்க. இன்னும் அந்த தில்லையை பற்றி வேற சொல்கிறாரு, அது வேற இருக்குது.